1770 தென்னிந்தியாவின் ஒரு பகுதி, வீரமும் மரபும் நிறைந்த ஒரு சிறிய ஆனால் வலிமையான அரசாட்சி சிவகங்கை. அந்த நாட்டை ஆண்டவர் வீரமிக்க மன்னன் முத்து வடுகநாத தேவர். ஆனால் அந்த காலத்தில் அதிகாரம் மட்டும் ஒரு நாட்டின் கையில் இல்லை. வடக்கில் ஆற்காடு நவாபின் பேரரசு. கடல் கடந்து போய் இந்த நிலத்தில் தன் ஆதிக்கத்தை விரிவாக்கிய பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா கம்பெனி. இரண்டு பெரும் சக்திகள், இரண்டு பெரும் படைகள் ஒரே இலக்குடன் ஒரே இடத்தை நோக்கி வந்தன. சிவகங்கை. ஆற்காடு நவாபின் படையும் பிரிட்டிஷ் படையும் ஒன்றிணைந்து அந்த சிறிய அரசாட்சியை முழுமையாக அழிக்க திட்டமிட்டன. பீரங்கிகள், துப்பாக்கிகள், ஆயிரக்கணக்கான வீரர்கள். அந்த இரு பேரரசுகளின் பெரும் படைகள் சிவகங்கை மீது படையெடுத்த போது ஒரு சிறிய நாட்டின் வீரர்கள் தங்கள் மண்ணுக்காக உயிரை பணயம் வைத்து போராடினர். அந்த போரில் மன்னன் முத்து வடுகநாத தேவர் வீர மரணம் அடைந்தார். அந்த நாளில் ஒரு அரசன் வீழ்ந்தான். ஆனால் ஒரு போராட்டம் மட்டும் அந்த நாளில் முடிவடையவில்லை. ஏனெனில் அந்த நாட்டின் சுதந்திரமும் அந்த மன்னனின் இலட்சியமும் இன்னும் உயிரோடு இருந்தது. அதை தன் உயிராக ஏந்தி ஒரு பெண் எழுந்தாள். தன் கணவனை கொன்ற அதே பேரரசுகளை எதிர்த்து போர்க்களத்தில் நின்றாள். தன் நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் அரசாட்சியை நிலைநாட்டிய ஒரு வீரமிக்க தமிழச்சியின் உண்மை வரலாறு இதுவாகும். வரலாற்றில் மறைக்கப்பட்டும் மறக்கப்பட்டும் போன சில வீரமங்கைகளையும் வீரமறவர்களையும் பற்றி பேசும் சில உண்மைகள், சில மறைந்த கதைகள், சில கற்பனைகள் கலந்து உருவான ஒரு தமிழர் வீர காவியம்.